அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங். இந்த ஃபீச்சர் லோ பட்ஜெட்ல வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போம். அப்படி இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு வாட்ச் தான் பாத்தீங்கன்னா DIZOவோட வாட்ச் ஆர் டாக் கோ அப்படின்ற ஒரு புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய ஹைலைட்டான விஷயம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் தான். வாட்சோட ரைட் சைட்ல மைக்கும் லெஃப்ட் சைட்ல ஸ்பீக்கர் செட்டப் போட கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க டைரக்டாவே வந்து வாட்ச்லயே வந்து நீங்க கால் பேசிக்க முடியும். உங்க மொபைல்ல இருந்து வர்ற காலை உங்களுக்கு போனுக்கு வரக்கூடிய காலை வாட்ச்லயே அட்டன் பண்றதோ இல்ல கட் பண்ற விஷயம் நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வாட்ச்ல டைரக்டா பேசிக்க முடியும். இல்ல நான் இப்ப போன்ல பேச வேண்டியது இருக்கு அப்படினாலுமே போன் ஐகான் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து போனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். போன்லயே பேசிக்கலாம். கால் பேசும்போது நீங்க மியூட் பண்ணணும் அப்படினாலும் அதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது டவுன் பண்றது வந்து பண்ணிக்க முடியும். கால் பண்ணனும்னா போன்ல தான் கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்டா யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வரும். டயல் பேட் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க டயல் பண்ணியும் பேசிக்கலாம். கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க நம்பர்லயும் நீங்க வந்து பேசணும் அப்படினாலுமே பேசிக்கலாம். போனை தொடாமே உங்களால காலும் பேச முடியும். கால் நான் பேசி பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் இப்போ ஒரு சாம்பிள் பாருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. கால் வர ரிங்டோனே போனை விட அதிக சவுண்டா இருக்கு. ஹலோ பாலாஜி, அப்படியே பேசு. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேக்குதா? நல்லா கேக்குது. லவுடரா இருக்கா? நல்லா லவுடரா இருக்கு. நான் பேசுறது கிளியரா கேக்குதா மைக்ல? நீங்க பேசுறது கிளியரா கேக்குது. ஓகே ஓகே ப்ரோ, வீடியோ வேலை முடிஞ்சிச்சு. அந்த ஆடியோ சாம்பிள் மட்டும் வைக்கணும்ல. அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இரு, நல்லா கேக்குது இல்ல கிளியரா? அதுல இருந்து தான் பேசுறீங்களா? என்னடா அப்புறம் அதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்புறம் அதுல இருந்து தான் பேசுறீங்களான்னு தெரியாத மாதிரி பேசுறேன். தெரியாதா? சரி ஓகே சரி. சவுண்ட் குவாலிட்டி நீங்க கேட்டு பார்த்துருப்பீங்க. போன்ல லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசணும்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட சவுண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கு. நம்ம பெரிய ஸ்பீக்கர்ல சவுண்ட் கேட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது ஃபிளாக்ஷிப்ல இருக்கக்கூடிய வாட்ச்ல கூட இவ்வளவு சவுண்ட் நான் வந்து எதிர்பார்க்கல. இதுல நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கோட குவாலிட்டியுமே லாங்கா வச்சு பேசினாலும் கூட ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நல்லாவே கிளியரா கேக்குது. ஸோ பெஸ்டா பண்ணிருக்காங்க. லோ பட்ஜெட்ல எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைலைட்டா நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கையில 4 வாட்ச் இருக்கு. இந்த 4 வாட்சுமே உங்களுக்கு தான் கிவ் அவே கொடுக்க போறேன். இந்த கிவ் அவே பேஸ் பண்ணி நிறைய ரூமர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், மதன் கௌரி கூட ரீசெண்டா வீடியோலாம் போட்டிருந்தாரு. அதுக்கான ரீசன் நிறைய பேர் கிவ் அவேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி காசு பிடிங்கிட்டு இருக்காங்க. நான் எந்த காசும் உங்ககிட்ட வாங்க போறதில்ல. கீழே கமெண்ட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி காசு பே பண்ணுங்க, பே பண்ணாதீங்க. கரெக்டா எப்படி நீங்க கிவ் அவே அட்டன் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம வாட்சை பத்தியும் பார்த்துட்டு அப்படியே கிவ் அவே பாருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க மீதி ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். DIZO பை ரியல்மி டெக் லைஃப். உங்களுக்கே தெரியும் ரியல்மியோட பிராண்ட் தான். அண்ட் வாட்சோட இமேஜ் பார்க்கும்போதே செம அட்ராக்டிவா உங்களுக்கு இருக்கும். ரவுண்ட் டயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்ச் ஆர் டாக் கோன்ற மாடல் நேமும் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல கலர் என்ன, பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றத வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ண உடனே உள்ள பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. நான் கூட இந்த டயல்லாம் குட்டியா இருக்கும்னு நினைச்சேன். நல்லா பெருசாவே கொடுத்திருக்காங்க. கீழே பாட்டம்ல சார்ஜ் போறதுக்கான கேபிளும் யூசர் மேனுவலும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரவுண்ட் டயல்ல கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த டைப் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பெருசா இருக்கு பார்க்கும்போதே ஃபீல் வந்துட்டு. அண்ட் டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா பாத்தீங்கன்னா அலுமினியம்ல வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேவோட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பம்ப் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கனால சப்போஸ் நம்ம இந்த மாதிரி தரையில எல்லாம் தெரியாம வச்சு தேய்ச்சறோம் அப்படின்னாலும் கூட இந்த மேல இருக்கக்கூடிய ஏரியா தான் ஸ்கிராச் ஆகும். டிஸ்பிளே பெருசா ஸ்கிராச் ஆகுது. அது நல்ல ப்ரொடெக்ஷனா கொடுத்திருக்காங்க. சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேமும் பேக் சைடும் பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. டோட்டல் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 45 கிராம் தான் இருக்கு. சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்ல. கையில கட்டியிருந்தோம் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. ஸ்ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போது டிட்டாச்சபிள் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வேற கலர் கூட நீங்க கழட்டிட்டு மாட்டிக்க முடியும். அண்ட் சாஃப்ட் சிலிகான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. கையில வியர் பண்ணிருக்கும் போது பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற ஃபீல் இல்ல. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது தண்டர் ப்ளூ இருக்கு. இதுலயே கிளாசிக் பிளாக்கும் சில்வர் கிரே அப்படின்ற இன்னும் 2 கலருமே இருக்கு. பட்டனை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கிறது ஹோம் பட்டனும் பாட்டம்ல இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்றதுக்கான பட்டன் கொடுத்திருக்காங்க. டிசைன் இன்னொரு ஹைலைட். நார்மலா சொன்னா பத்தாது, வாங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசலாம். இந்த வாட்ச்ல IPX68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க ஸ்விம் பண்றீங்க இல்ல மலையில நனைஞ்சிடுறீங்க அப்படின்னாலும் கூட வாட்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. தாராளமா வியர் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.39 இன்ச் ரவுண்ட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 550 nits வந்துட்டு ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. T7 டெம்பர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால பெருசா வந்து வாட்சோட டிஸ்பிளேல ஸ்கிராச்சஸ் ஆகாது. பட் இருந்தாலும் இதே சேம் சைஸ்க்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கூட ஆகாம. டிஸ்பிளேயோட குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாமே கையை கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்தாலும் கூட நல்லா விசிபிளா இருக்கு.
அண்ட் அதே மாதிரி பிரைட்னஸுமே போதுமான லெவலில் தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150க்கு மேலே வந்து வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா DIZO ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க. இப்போ DIZO ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆப் வந்து இருக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டாக வந்து உங்களோட ஃபேஸ் வைக்கணும், அந்த மாதிரியான வால்பேப்பர் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆயிருது. இதுலேயே பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ரைஸ் டு வேக்கப் கையை தூக்குனீங்க அப்படின்னா வாட்ச் டிஸ்பிளே ஆன் ஆகணுமா வேணாமன்றதை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டார்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஒயிட் ஆகும். நீங்கள் சிம்பிளாக ஒரு டார்ச் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோம்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகுது, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, உங்கள் ஹார்ட் ரேட் இப்போ லைவாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோல். நார்மலாக மற்ற வாட்சில் வந்து நம்ம மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்லேயே டேரெக்டாக நீங்கள் வந்து சாங் கேட்டுக்க முடியும். சைடில் இந்த கண்ட்ரோல் சென்டர் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே மீடியா ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சாங் ப்ளே பண்ணாலுமே வந்துட்டு டேரெக்டாக வாட்ச்லேயே ப்ளே ஆகும். இதுவும் கூட ஒரு நல்ல ஹைலைட் தான், பட் சார்ஜ் சீக்கிரமே குறைஞ்சிரும். அண்ட் பாட்டமில் ஸ்வைப் பண்ணால் ஓவரால் மெனு செட்டிங்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடுது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் மானிட்டரிங் எடுத்தோம் அப்படின்னா டியூவல் ஹெல்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு சென்சார் வந்து சரியா இல்லாட்டி இன்னொரு சென்சார் வந்து பிக்கப் பண்ணி டேட்டா எடுத்துருன்ட்டு உங்களுக்கு நார்மலாக வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். SpO2 மானிட்டரிங் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். ஸ்லீப்பிங் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நார்மலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்க்கும்போது 110க்கும் மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. யோகா, ஹைக்கிங், டான்சிங், கராத்தே அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்-ஆப் ஜிபிஎஸும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆப்லேயே வந்து எந்த டைரக்ஷன்ல எல்லாம் போனீங்க அப்படின்றதையும் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். கிவ்அவே அப்படின்னு பார்க்கும்போது 4 வின்னர் சூஸ் பண்ணி 4 பேருக்கு கொடுக்க போகிறோம். நானே வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாலும் வெரிஃபை பண்ணிக்கங்க. லவுடோலி டெக்னு இருக்கும், பக்கத்தில் ஒரு டிக் மார்க் இருக்கும். கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போதான்னு பாருங்க. வேற யாராவது நம்மளோட லோகோவை போட்டு நீங்கள் தான் வின்னரு, வாங்க உங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா கிவ்அவே தரேன் அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கும் ட்விட்டர் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலராக நம்ம போடக்கூடிய போஸ்ட் ரீல்ஸுக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க அப்படின்னா போதும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே அப்படின்னு போட்டு இன்ஸ்டாவோட ஐடி என்ன, உங்களோட யூசர் நேம் என்ன அப்படின்றத மட்டும் டைப் பண்ணுங்க அப்படின்னா போதும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வின்னர் ஃபைனல் பண்ண போகிறேன். இந்த கமெண்ட்ஸ் மூலியமாக ரேண்டமாக 4 வின்னரை சூஸ் பண்ணுறதுக்கான சில வெப்சைட் இருக்கு. அது மூலியமா வந்து நான் 4 பேரை சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்ஸ்டா ஐடியை வச்சு செக் பண்ணுவேன், ஃபாலோ பண்றீங்களா அப்படின்ட்டு. ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வின்னரா வந்து ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். 10 டேஸ் டைம் இருக்கு. இந்த சிம்பிளான விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்சை நீங்களுமே வின் பண்ணலாம். மற்ற குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அலாரம் செட் பண்றது, ஸ்டாப் வாட்ச் செட் பண்றது, வெதர் செக் பண்ணி பார்க்கறது, அண்ட் போனை வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கேமராவோட சட்டர் கண்ட்ரோல் வந்து டைரக்டா வாட்ச்ல இருந்து கிளிக் பண்ணி நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும். போன்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எல்லாமே டைரக்டா வாட்ச்லயே உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போறதுக்கான கேபிள் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாலே மேக்னெட் அட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கும். நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவா 8ல இருந்து 10 நாள் யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இந்த பேட்டரி லைஃப் வந்து குறையும். அண்ட் ஃபைனலா பிரைஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா 4000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த லான்ச்சிங் ஆஃபர் இந்த மாதிரி வந்துட்டு 3500 ரூபாய் வந்து ஃபைனல் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 3500 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒரு வர்த்தான வாட்ச் அப்படின்றத எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஒரே ஒரு குறையா தோணுது என்ன அப்படின்னா மொபைலையும் வாட்சையும் நீங்க பேர் பண்ணிட்டு ஆப் மூலியமா வந்து சப்போஸ் வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் சிங்க்ரோனைஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சிங்க்ரோனைஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் இருந்தது. சேல் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 நவம்பர் 12 மணிக்கே வந்து சேல் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ என்ன வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்டான லிங்க் கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கிவ் அவே மறக்காம அட்டன் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடோலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.